ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு செந்தில் டாக். நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது காளிதாஸ் 2 அப்படின்னு சொல்லிட்டு 2026 ரிலீஸ் ஆன ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன் படத்தை பற்றி தான். இது 2019 காளிதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்த படத்தினுடைய ஸ்டாண்டலோன் சீக்வல். இது ஒரு ஸ்டாண்டலோன் சீக்வல் அப்படிங்கிறனால இதனுடைய முதல் பாகத்தை பார்த்துருக்கணும் எந்த அவசியம் கிடையாது. டைரெக்டாகவே இந்த இரண்டாம் பாகத்தை நம்ம பார்க்கலாம். இந்த படம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோவில் போகலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, இந்த படத்தினுடைய ஓப்பனிங்லேயே ஒரு கோர்ட் ரூம் சீன் ஒன்று காமிக்கிறாங்க. அதில் பிரகாஷ்ராஜ் வாதாடிக்கிட்டு இருக்காரு. அப்புறம் அப்படியே கட் பண்ணோம்னா ஒரு 7 வருடங்களுக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணுறாங்க. ஹீரோ பரத் போலீஸ் இன்ஸ்பெக்டராக இருக்கார். அவருக்கு திடீர்னு அவசரமாக இங்கேருந்து கால் வருது, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு யாரோ ஃபோனில் பேசிகிட்டே இருக்காங்க. இவர் தேடி போகிறதுக்குள்ளார அங்கே 2 கொலைகள் நடந்தது. அது ஒரு ஹானர் கில்லிங் மாதிரி நடந்திருக்கு. அதுக்கு அடுத்ததே கோர்ட்டில் ஒரு விசாரணைக்காக வந்த ஒருத்தனை கடத்திட்டு போய் இன்னொரு கொலையும் அடுத்தது நடக்குது. இது ரெண்டுமே இவருடைய ஜூரிஸ்டிக்ஷனில் இருக்கனால இவர் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிகிட்ருக்கார். அதே சமயம் இன்றைக்கி நியூ இயர் இரவு ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட், ஒரு 500 குடும்பங்களுக்கு மேலே இருக்குது. அந்த அப்பார்ட்மெண்ட்டில் எல்லா செலிப்ரேஷன்ஸும் போயிட்டு இருக்கும்போது ஒரு 3.5 வயசு குழந்தை திடீர்னு காணா போயிடுது. அவங்களும் எங்கேயே தேடி பார்க்குறாங்க, வேறு வழியே இல்லை அப்படின்னோட போலீஸுக்கு கால் பண்ணுறாங்க. இப்போது பரத் அந்த இடத்துக்கு வரார். இன்வெஸ்டிகேஷனை ஆரம்பிக்கிறார். இப்போது இந்த குழந்தைக்கு என்ன ஆச்சு, இதற்கு முன்னாடி காண்பிக்கப்பட்ட அந்த கோர்ட் ரூம் சீன், அந்த கொலை, இதற்கும் இந்த குழந்தை காணா போனதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மீதி கதை. இந்த படத்தினுடைய மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா இதனுடைய கிளைமாக்ஸ். இதில் இந்த குழந்தை காணா போன விஷயம் இருக்குல்ல, இதற்கு பின்புலத்தில் இருக்கிற காரணம் நம்ம நிறைய யோசிப்போம். அப்படியெல்லாம் இல்லாமல் புதுசாக ஒரு விஷயத்தை இதில் நேரேட் பண்ணியிருந்தாங்க. ஏன், எதற்கு, எப்படி நடந்தது அப்படிங்கிறது. அது ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. அதே மாதிரி கடைசி அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் அந்த குற்றவாளி யார் அப்படிங்கிறது நம்மளால் கண்டுபிடிக்கவே முடியாது. அதுவும் ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருந்தது இந்த படத்தில். பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எல்லாருமே ஒரு டீசெண்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருந்தாங்க. இதில் கெஸ்ட் அப்பியரன்ஸில் பிரகாஷ்ராஜும் கிஷோரும் வர்றாங்க. இந்த படத்தினுடைய பிரச்சனை அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு அற்புதமான ப்ரமிஸ். ஆனால் அதை ஸ்க்ரீன் பிளேயாக கொண்டு எக்ஸிக்யூட் பண்ண விதத்தில் அந்த அளவுக்கு இது பிரமாதமாக வரவே இல்லை. ரொம்ப ஒரு ஆவரேஜாக இல்லை பிலோ ஆவரேஜாக தான் இதோட அவுட்புட் வந்திருக்குன்னு சொல்லுவேன். இந்த இன்வெஸ்டிகேஷன் பார்ட்லாம் இருக்கு இல்லையா, நார்மலாக இந்த மாதிரி ஒரு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன்லாம் அந்த இன்வெஸ்டிகேஷன் பார்க்கும்போதே நமக்கு அடுத்துன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பரபரப்பை கொடுக்கும். ஆனால் இதில் செம்ம போரிங்காக இருக்குது, பயங்கர போரிங். அப்போ போங்கப்பா, அடுத்ததுக்கு எதுக்காவது நவருங்கப்பா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஒருத்தர் படியில் இங்கேருந்து ஏறி அந்த கதை வரைக்கும் போகிறார், மறுபடியும் அந்த கதவுலேருந்து ஏறி இறங்கி வர்றார். அதை அப்படியே ஃபுல்லாக ஷூட் பண்ணி வச்சுருக்காங்க. இது 1-2 சீனில் இருக்குது, நிறைய சீனில் அது மாதிரி இருக்குது. அது மாத்திரம் இல்லாமல் ஏகப்பட்ட சீன்ஸில் ஸ்லோ மோஷன்ஸ், ஏகப்பட்ட சீன்ஸில் க்ளோஸ்அப்ஸ், இதுக்கு பில்டப்பாக மியூசிக் வேறு. ஒரு சில இடங்களில் உண்மையிலே அது ஒர்க் அவுட் ஆகிருக்கு. ஆனால் மீதி இருக்கிற முக்கால்வாசி இடங்களில் அது ஒரு வேர்டான ஃபீலையும் படத்தை ஸ்லோ பண்ணுறதுலையும் பெரிய பங்கு வச்சுருக்கு. இதையெல்லாம் தடுத்து இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்கை ஸ்பீடப் பண்ணியிருந்தாலே இந்த படம் இன்னுமே விறுவிறுப்பாக, இன்னுமே சூப்பராக வந்திருக்கும். அப்புறம் இதை ஸ்டேஜிங் பண்ண விதம், உதாரணத்துக்கு சொல்லணும்னா கிஷோரை ஒரு காமிக்கக்கூடிய முதல் சீன் கிட்டத்தட்ட ஒரு செகண்ட் ஹாஃபுக்கு அப்புறம் தான் வரும். அதை ஒரு இப்படி பானா மாதிரி ஸ்டேஜிங் பண்ணியிருக்காங்க. அந்த பானாவில் எல்லாருமே கறி வெட்டிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அங்கே யாருமே இல்லை, இவங்க ஒன்றையும் உட்காந்து கறி வெட்டிக்கிட்டே இருக்காங்க. அந்த இடம் நம்பும்படியாகவே இல்லை. ஒரு கறி வெட்டுற இடம்னா சாதாரணமாக ரியலாக இருக்கிற இடத்த எடுத்துருக்கலாம், இல்லைன்னா செட்டு போட்டிருந்தாலும் கூட நம்பும்படியான ஒரு விஷயமா பண்ணியிருந்திருக்கலாம். இது மாதிரி நிறைய இடங்களில் ஒரு ரொம்ப அமச்சூராக அந்த அளவுக்கு குவாலிட்டியாக இல்லாத ஒரு ஸ்டேஜிங் ஒன்று இருந்தது. இதுவும் ஒரு மிகப்பெரிய பலவீனம் தான் சொல்லுவேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஐடியா, ஆனால் அதை திரைக்கதையாக கொண்டு வந்ததுலேயும் எக்ஸிக்யூஷன்லேயும் பெரிய கோட்டை விட்டுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். நல்ல ஒரு திரைக்கதை ஒன்றையும் அமைஞ்சு நல்ல ஒரு எக்ஸிக்யூஷன் இருந்திருந்ததுன்னா 2026 ஒரு சிறந்த கிரைம் த்ரில்லராக இது அமைஞ்சிருக்கும். அந்த விஷயத்தை இந்த படம் மிஸ் பண்ணிடுச்சு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். உங்களுக்கு கிரைம் த்ரில்லர் இன்வெஸ்டிகேஷன்ஸ் எல்லாம் பிடிக்கும் அப்படின்னா தாராளமாக ஒரு வாட்டி இந்த படத்தை ட்ரை பண்ணலாம். ரொம்ப மோசமான படம்லாம் நான் சொல்ல மாட்டேன். இதில் அடல்ட்ரி அப்படின்லாம் ஒன்றும் பெருசாக கிடையாது. பட் இதனுடைய தீமுக்காக இது ஒரு 16+ தான். மறுபடியும் இதை மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டில் தென் பாய்.